ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ரெடி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் பெயிண்ட் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இன்னையோட வ்ளாகில் நீங்கள் வந்து நான் இந்த ரூமை பெயிண்ட் அடிக்கிறோம். இருமல் வந்து பூச்சிக்காதீங்க, பெயிண்ட் அடிக்கிறதா பார்க்க போறீங்க. ஆல்ரெடி சுரண்டி பேர் சுண்ணாம்பு 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 பூசி வச்சிருக்கோம். இன்னும் ஒன்று, மழை வந்து கரண்ட் கட்டானால மழை வந்து கரண்ட் கட் ஆனதுனால எங்க வேலை பாதியே நின்றுச்சு. அதனால சுரண்டின இடத்துக்கு மொத்தமா வந்து நாங்கள் சுண்ணாம்பு மட்டும் வச்சு வச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துச்சுன்னா பேலன்ஸ் நாங்கள் சுரண்ட ஆரம்பிச்சிடுவோம். சுரண்டி சேம் இதே கலர் தான் அடிக்கிறோம். பாத்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட். கீழே ஃபுல்லா திருப்பி பிளாக் அண்ட் ஒயிட் அடிக்க போறோம். நாங்கள் அடிச்சு முடிக்கிறத வந்து நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லா இங்கெல்லாம் நாங்கள் இன்னும் அடிக்கல. இதை வந்து இதெல்லாம் திறந்துட்டு திருப்பியும் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும். ஆக்சுவலாக மைக் எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த ரூம் வந்து இப்போ நாய்ஸ் இல்லாததுனால நான் பேசுறது நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக் ஒருத்தனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் வெளியே மழை பெய்யறதுனால அவன் இன்னும் வரல. யாரும் இல்லை, நம்ம தீபன் தான். அவன் வந்தால் தான் மைக்கோட வருவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பேசுறது நல்லா கேட்கும். டைம் வந்து இப்போ 11:38. எல்லாருக்கும் வணக்கம். த நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்ல ஈவினிங் ஆஃப்டர்நூன். அதாவது ஈவினிங் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து கரண்ட் வர்றதுக்கு விடியங்கால 4 மணி ஆயிடுச்சு. ஸோ எந்தெந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியே எடுத்து வச்சோமோ அந்தந்த திங்ஸை வந்து திருப்பியும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போயிட்டு நேற்று பெண்டிங் வச்ச ஒர்க்கை நாங்கள் இன்னைக்கு முடிக்க போகிறோம். யார் இங்கே இப்போ நாங்கள் யார் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க அசீபு, இங்கே பாருங்க அர்ஜுனு, அப்படியே கண்ணாடியில் என்ன காட்டுறேன், இங்கே பாருங்கன்னா இதை பாருங்க. இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு மறுபடியும் வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று என்ன பண்ணேன், நேற்று இருட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டல சரியா. இப்போதான் வந்து யூடியூப்ல லைவ் போட்டு முடிச்சுட்டு vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டோம். இருங்க, வளன்னு பேசாம சீக்கிரம் எங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். திங்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. அதனால தான் வந்து சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் காஸ்டியூம் மாத்திடுவேன். வா 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 எப்படி வா சீப் எப்படி வா. நேற்றுலேருந்து இது கிழிக்கிறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணுறேன். ஏய் ஆமாண்டா, ஈரமா இருக்குடா. இல்ல தனியாலாம் பிரிக்கணும்லாம் இல்ல, தனியா பிரிக்கணும்லாம் இல்ல, வந்து பிரிவா. ஏய் ஃபுல்லா ஈரமா இருக்குடா செவரு. இப்போ இந்த இடம்லாம் தான் திருப்பியும் நம்ம ஃபுல்லா சுரண்டி எடுத்து சுண்ணாம்பு அடிச்சு பெயிண்ட் அடிக்க போறோம். இது கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நானும் போயிட்டு என் காஸ்டியூமை மாத்திட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஓ அசிபே, நீயே வேலை பார்த்துக்கிறியாடா ஃபுல்லா? நீயே ஃபுல்லா சுரண்டி எடுத்துடுறா, நான் vlog எடுக்கிறேன் உன்னை வச்சுன்னு. இதான் பண்றியே நீயே. நல்லா இதான் போர் அடிக்கிற வரைக்கும் பண்ணு. மொத்த செவரையும் முடிச்சிரு, போர் அடிக்குதுன்னு. இதோடா அங்க இருந்து இது வரைக்கும் தான், இது வரைக்கும் தான் நீ பண்ண போற. பார்த்து செவத்துக்கு வலிக்க போகுது. வருது, இதே வருதுடா. வா வா ஸ்டார்ட் பண்ணலாம் டப்புன்னு. சீக்கிரம் வா. எனக்கு எப்போ இந்த ரூம் வேலை முடிஞ்சு திருப்பி பெட் எல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு பிஎஸ் போட்டு விளையாடுவோன்னு இருக்குது. ஆமா, மீன் ஏன்டா உயிரோட தான் இருக்குது, மீன் வெளியே இருக்குது. ரெண்டே அப்புறம் நல்லா இருக்கும். அப்படியே ஃபுல்லா செக்ஸ் மாதிரி இருக்கும்ல. பால் பச்சை கலர் அடிக்கும். ரூம் ஃபுல்லா பால் பச்சை நல்லா இருக்குமா?
அப்போ ஒரு ரூம் அடி நசிபு. வேலை விட போற இந்த டிஷர்ட்டை எதே இல்லை. என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு நான் உன் மேல அடிக்கிட்டேன் அப்படின்ட்டு சும்மா வந்தவன் நானு. சும்மா வந்தியோ இப்ப நீ பெயிண்ட் அடிக்க தானே போற. ஆமா, அப்புறம் என்ன சும்மா வந்து அது மனிதனை ஹெல்ப் பண்ணுறது. பிறந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வா. பாக்காதே போதும்டா போதாது. இங்க பாடுறா. கல்லு மாதிரி இருக்குது. ஆமா, உள்ள நேற்று வச்சிங்களா போய் காஞ்சிட்டு இருக்குது. நீங்க கொஞ்ச நேரம் என்ன போல டாச் ஆன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். என்னது பெயிண்ட் வச்சிட்டு இருக்கோம். நேற்று எமர்ஜென்சி லைட் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிடுவோம். எமர்ஜென்சி லைட்லாம் இல்லையே. என்னடா கல்கண்டு மாரி இது. கல்கண்டு மாதிரி அசிவ சாப்பிட்டு பாரு. ஆகாது. மைனஸ் மாதிரி இருக்கு. கையில கூட ஓட்ட மாட்டேங்குது. மைனஸ் மாதிரி இருக்கு. மைனஸ் எனக்கு தெரியுது. நான் மாஸ்கே போட்டு வாயில வச்சாலும் சீக்கிரம். எனக்கு எப்போ பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிக்க போறோம். ஃபுல்லா ரெட் ஆமா, நாங்க ஃபுல்லாலாம் இந்த ரூமை ரெடி பண்ணோம்னா ஆயிட்டு இருக்கும் போல. ஒரு நாளெல்லாம் முடிஞ்சிருக்காது. அதெல்லாம் பெயிண்டர் வந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அவங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற என்ன போய் பெயிண்ட் அடிக்கிறது? நீ அடிப்ப வேற பெயிண்ட் அடிந்தா வெள்ளை பெயிண்ட் தானே அடிப்ப. போ. இது பெயிண்ட் இல்லை, இது சுண்ணாம்பு. இது அடிச்சு காய விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் அடிப்போம். ஐயோ நான் ஊத்துது. சிபி வெள்ளையா ஊத்துது. இதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதனால இதை கட் பண்றது செஞ்சு. நான் என்னடா கட் பண்றாங்க? என்னடா இருக்குது? வெள்ளையா தான் ஊத்தி இருக்கு. அங்க பாருடா பைத்தியம். நான் என்னடா தப்பா சொன்னேன்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ ஏன் அப்படி இருக்கிற? நான் வீடியோ எடுக்க தான் கூப்பிட்டேன். நீ பெயிண்ட் அடிச்சுன்னு விளாண்டுக்கிற. ஏய் வீடியோ எடுவா. பாரா வீடியோ எடுக்க கூப்பிட்டா பெயிண்ட் அடிக்க உட்காந்துட்டான். இதனால உனக்கு இவ்வளவு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கக்கூடாதுரா. போர் அடிக்குதுல்ல. போர் அடிக்குதுன்னா நீ எங்களை வீடியோ சேர்ந்து ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்து ஆசையா? ஆர்டிஸ்ட் ஆகணும்னா நீ ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் தான்டா. இல்ல ஆர்டிஸ்ட் இல்ல. இல்ல நீ ஆர்டிஸ்ட் இல்ல. ஒயிட் பெயிண்ட் மிக்சிங்கா? மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் அசிவே நான் சொல்றேன், இந்த ஒரு சைடு மட்டும் அடிச்சு நீ உட்காந்துருவ பாரு அமைதியா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துருவான். ஆமா, அவன் பண்றதுலயே தெரியுது. ஏய் பிரஷ் கொஞ்சம் பெருசா வாங்கிருக்கணும். அதுதான் சொன்னேன் நானும். ரொம்ப கொசுலாம் ஒட்டி போட்டான் வீட்டுல. ஒட்டிக்கிட்டோம் விடு. கொசு தானே ஒட்டிக்குது. டிசைனா உயிர் உள்ள பூச்சியை எடுத்துட்டு வந்து நம்ம அங்க வச்ச மாதிரி இப்போ. அதான் அமல் வந்த ஸ்பீட்லயே போயிட்டான். அவங்க சொன்னா பாத்தீங்களா, படத்துக்கு போறாங்க எல்லாரும் ஜாலியா. நாங்க இங்கேயும் என்ஜாய் பண்ண போறோம். ஒர்க்கர்ஸ் இப்போ கடைசியில பார்த்தா இப்ப என்ன வீடியோ எடுக்க விட்டான் பாத்தியா வேணிக்க வச்சு. ஏய் உனக்கு அந்த ஒரு சைடு நீ பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுத்து விட எங்களுக்கு. இந்த பெயிண்ட்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூச்சி எல்லாம் வராம இருக்கிறதுக்காக ஒரு இது மிக்ஸ் பண்ணுவாங்க. அது வாங்கி மிக்ஸ் பண்ணிருக்கணும் நீ. பூச்சி வராம இருக்குதுக்கா? ஆமா,
அசீஃபும் அர்ஜுனும் சேர்ந்து ஒரு சைடை முடிச்சிட்டாங்க. பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட். இதில் பெயிண்ட் அடிக்காதது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சும்மா உட்காந்துருக்கேன். 2 ப்ரஷ் தான் இருக்குது. அந்த 2 ப்ரஷ்ஷை வச்சு இந்த 2 ப்ரஷ் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்குதுங்க. அதனால உட்காந்துருக்கேன். எங்க ஒரு கோடு போடுவோம். அந்த கோடு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம்லாம் நான் இந்த பக்கத்துல இருந்தா பெயிண்ட் அடிக்க போறேன். இந்த பக்கம்லாம் இவங்களே அடிக்கிட்டேன். இதுக்கே கண்ணு எரியுது. ஆமா, கண்ணு பயங்கரமா எரியுது. அதான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ரூமை திறந்து விட்டு உட்காந்துருக்கேன். இப்போ வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்கிற கேப்பில் அசீப் போயிட்டு பஜ்ஜி போனெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அது வரைக்கும் ஒரு இன்டர்வல் பிரேக் எங்களுக்கு. ஆக்சுவலாக டீ பிரேக்கு பதிலாக நாங்கள் ஷவர்மா பிரேக் எடுத்துருக்கோம். பஜ்ஜி போண்டா வாங்கலான்னு போனவன் ஷவர்மாவோட திரும்பி வந்துடும். கஷ்டமாக இருக்குது கையில் பெயிண்ட் வச்சுருந்தோம். யோசிக்கிறேன், பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க போலான்னு. இல்லை இப்போ சாப்பிடும்போது ஒன்றுன்னா கையில் பெயிண்ட் ஆகுதா, இது எடுக்கவே முடிய மாட்டேங்குது. டைம் ஆயிடுச்சுங்க. 10 மணி ஆகுது. இன்னும் எங்கள் வேலை முடியலை. அங்கே பார்த்தீங்களா லாஸ்ட் வால் அர்ஜுன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஃபுல் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏற கட்ட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கண்ணுலாம் எரியுது பெயிண்ட். லாஸ்ட் வால் இதுவும் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அசீபு கரெக்டாக வரான் பார். எங்கே போயிட்டு வந்த எவ்வளோ நேரம்? எங்கே இருந்த? எந்த கடைக்கு போயிட்டு வந்த? இட்லியா வாங்க போனேன்? வேற ஏதோ கடைக்கு போன மாதிரி இருந்தது. ஆமா, ஒரு தப்பா போர்ட்ரேட் வேற பண்றாங்க ஒரு. அவ்வளவுதான், இதான் லாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்படில டிவி எங்க வச்சான்றதே மறந்துட்டான். இப்போ வந்து மணி 1 மணி ஆக போகுது. நாங்கள் இன்னும் இந்த வேலையை முடிக்கல. ரொம்ப லேட்டாக இருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு. ஆனால் பெயிண்ட்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. இடையில பிளாக் பெயிண்ட் வேற காலி ஆயிடுச்சு. மேலே போய் தேடி பழைய பெயிண்ட் பாக்ஸ் இருந்து எடுத்துன்னு வந்தோம். ஒருத்தவங்க PS5க்காக எப்படி ஏங்குறாங்க தெரியுமா? இங்க பாருங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆக்சுவலா இது வந்து டஸ்ட் இருக்கு, அதனால நாங்க துடைக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கோம். அப்படிதான் டீ பண்ணுது. அது ஒண்ணு பண்ணுவோம். உள்ள லாக் ஆயிட்டியா? பெயிண்ட் கடத்து. படுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து எங்கள் வேலையை முடிச்சாச்சு. திருப்பி ரூமை ஓரளவுக்கு பழையபடி கொண்டு வந்துட்டோம். ஆமாம், இன்னும் மொத்த பொருளும் வரலைங்க. கொஞ்சம் பொருள் வந்து அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிக்கிறேன்ட்டான். ஸோ மற்றபடி நாங்கள் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ டைம் 3 ஆக போகுது. நானும் தீபனும் அர்ஜுன் கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்கும் டாடா பாய், டேக் கேர், see you all in another video. எனக்கு தூக்கம் வருது. பார்த்தீங்களா ரூம் அவ்வளோதாங்க பாருங்க. அதான் முடிச்சான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவன் படுத்துட்டு இருக்க அந்த பிளேஸ் தான் அது. ஓகே கைஸ்,